ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. போன இது வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இன்னும் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம். பின்ன பண்ண மாதிரி இப்போ வந்து டெக்ஸ்ட் ஏரியா, அப்புறம் சப்மிட்டிங் ஃபார்ம்ஸு அதை பற்றி போன டுட்டோரியலே சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அதை இப்போ செய்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஏரியா பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டெக்ஸ்ட் ஏரியா வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். இது என்னன்றது அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஃபார்ம் வந்து நார்மலாக இருக்குது. முன்ன போன இதில் டெக்ஸ்ட் பாக்ஸு வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நேம் பயோ அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. ரோஸ் எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரோஸ் யூஸ் பண்ணுறோம். ரோஸ் காலம் அப்படின்றது அதுக்கு தான். காலம்ன்றதுக்காக தான் கால்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 20 கொடுங்க, இல்லை 30 கொடுங்க, அது லென்த்து தெரியும். க்ளோஸ் பண்ணிடுறேன் இதை. இப்போது அந்த டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளே ரைட் சம்திங் அப்படின்னு எழுதுறேன். ஏன்னா அது அப்போ தான் டெக்ஸ்ட் ஏரியா ரைட் சம்திங். பேச முடியல, ஏன்னா இன்னும் சாப்பிடல. மத்தியானம் தான் இன்றைக்கும். காலேஜ் கட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இங்கே இந்த வேலையை பார்த்துட்ருக்குறேன். இன்னைக்கு காலேஜோட செகண்ட் டேன்னு நினைக்கிறேன். சரி, அதை எடுத்து இப்போ எழுதிட்டேன் பாருங்கள். இங்கேருந்து இங்கே வரையும் ஸ்டார்ட் ஆச்சு. சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாரி, அங்கே லான்ச் பண்ணவே இல்லை. ரன்னில் போய்ட்டு லான்ச் இன் குரோம் பார்த்தீங்களா, வந்துருச்சு. இது வந்து போன கிளாஸ்லேயே சொன்னேன். அந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா எழுதுறதுக்கு உங்களுக்கு புரிய வேணாம். அதனால இங்கே வந்து என்ன வேணாலும் எழுதலாம், ரைட் சம்திங் அப்படின்னு. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஏரியா பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து டெக்ஸ்ட் ஏரியா கீழே பாஸ்வேர்டு, இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு, டெக்ஸ்ட் ஏரியா, ட்ராப் டவுன் பாக்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும்ல, அதுக்காக தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து அதை எப்படி சப்மிட் பண்ணுறதுங்கிறோம். ஃபார்மில் போய்ட்டு ஆக்ஷன் அப்படின்னு எழுதுங்க. லிங்க் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருங்க. அதாவது எந்த இடத்துல சேவ் பண்ணணுன்றதுக்கான லிங்க் இங்கே எழுதிருங்க. அப்புறம் மெத்தடு வந்து என்ன மெத்தடு அப்படின்றது இங்கே எழுதிருங்க. போஸ்ட் அப்படின்னு எழுதுகிறேன். இது வந்து அவங்கள டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கிறது. இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறதுக்கு இங்கே எழுதுகிறேன். பட்டன் வர வைக்கணும்ல, அது இங்கே எழுதிடுறேன். இன்புட் டைப் வந்து சப்மிட். இது வந்து அவங்களே டிஃபால்ட் எழுதிந்து. டிஃபால்ட்டுன்னு சொல்கிறதெல்லாம் அவங்க க்ரியேட் பண்ணது. நம்ம வந்து அதெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது. அதனால் நீங்களும் அதையே டைப் பண்ணிக்கோங்க. இங்கே சப்மிட் அப்படின்னு எழுதிட்டேன். அப்புறம் அதே மாதிரி அதுக்கான வேல்யூ வேணும்ல, அது என்ன பட்டனில் என்ன எழுத்து வரணும் அப்படின்றது. வேல்யூ வந்து சப்மிட். டிஃப்ரெண்ட் என்னன்றதுக்காக ஒரு இது கொட்டேஷன் மார்க் மாதிரி போடுறேன். இப்போ வந்து இது சேவ் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, சப்மிட் பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் ஏரியாவை நம்ம எவ்வளோ வேணாலும் பெருசு பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்தோன்னே லோட் ஆகிட்டு போயிடுச்சு. இங்கே சப்மிட் கொடுத்தோன்னே இங்கே லோட் ஆகுது இல்லைங்களா, இந்த இடத்துக்கு தான் நம்ம இங்கே லிங்க் அப்படின்றத தான் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ லிங்க்கு அது அந்த இடத்துல கொடுத்துக்கிட்டா போதும். ஓவராலாக நம்ம ஃபார்ம் டிசைனிங் பற்றி பார்த்தாச்சு. 2 கிளாஸ் ஃபார்ம் டிசைன் பற்றி பார்த்துருக்கோம். இதுவரையும் அடுத்த இந்த பார்த்த டுட்டோரியல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக XHTML பற்றி தெரிஞ்சுக்கினிப்பீங்க. எல்லாம் சொல்லியாச்சு. இவ்வளோ தானா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு பேசிக் ஹோம் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது
நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.